Praise the Lord. Psalm 119 verse 54, it says, wherever I have lived, no matter where I live, your word has been a song to me. அதாவது நான் எங்கே பரதேசியாய் வாழ்ந்தாலும் உம்முடைய வார்த்தைகளே எனக்கு கீதமாக இருக்கிறது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். If you really understand, meditate that word பார்க்கும்போது we find சங்கீதக்காரன் நிறைய இடங்களில் வாழ்ந்திருக்கிறார். நிறைய விதமான இடங்களில் சூழ்நிலைகளை he would have lived. Maybe it would have been a very comfortable place, ஒரு தனியான ஒரு இடம், ஒரு விரோதிகளிலிருந்து தப்பிக்கிற இடமா இருக்கலாம், ஒரு யாருமே துணைக்கு இல்லாத இடமா இருக்கலாம், டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பிளேசஸ். அதுதான் அவர் அழகாக அவருடைய அனுபவத்தில் he is writing, I've lived in many places, but உம்முடைய வார்த்தை தான் எனக்கு கீதமாக இருந்தது. தட் மீன்ஸ் யுவர் வேர்ட் ஹஸ் பீன் மை ப்ரொடெக்ஷன். அவர் எங்கே போனாலும் கர்த்தருடைய வார்த்தை அவரை பாதுகாத்து இருந்தது. ஸோ ஐ என்கரேஜ் எவ்ரி ஒன் அண்ட் டெல் யூ தட் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷனாக இருக்கும். நோ மேட்டர் வேர் யூ கோ, ஹூம் யூ மீட், யாரை சந்திக்கிறீங்களோ, யாரை பார்க்குறீங்களோ, என்ன சூழ்நிலையோ, வாட் கோஸ் இன் யுவர் லைஃப், ஹிஸ் வேர்ட் வில் ப்ரொடெக்ட் யூ, இட் வில் கைட் யூ அண்ட் இட் வில் சேஃப் காட் யூ. ஹல்லேலூயா. ஸோ இன்றைக்கு வி எம்ஃபசைஸ் அ லாட். இன்றைக்கு இந்த சங்கீதங்களை நம்ம படித்து இந்த குவைட் டைம் பண்ணுறது எதுக்கென்றால் டு அவருடைய வார்த்தையில் ஆழமாக டு கனெக்ட் வித் ஹிஸ் வேர்ட். அதுக்கு தான் நம்ம இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். வை இஸ் இட் வெரி இம்பார்ட்டன்ட் டு கனெக்ட் வித் ஹிஸ் வேர்ட்? பிகாஸ் ஏனென்றால் ஜீசஸ் அவரும் இந்த உலகத்தில் ஒரு தேவகுமாரன் மட்டும் இல்லை, மனுஷகுமாரனாக வாழ்ந்த போதிலும் அவருடைய ஸ்ட்ரென்த் எங்கேருந்து வந்ததுன்னா, ஒன் ஆஃப் த வேஸஸ் கர்த்தருடைய வார்த்தையிலேருந்து அவருடைய பலன் பெற்றுக்கொண்டார். அவரும் வேறு சூழ்நிலைகள், மற்ற விதமான நபர்கள் அவர் அட்டாக் பண்ணுறாங்க, எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தருடைய வார்த்தை அவர் தைரியமாக அவர் சொல்லுகிறார். ஆஸ் இட் இஸ் ரிட்டன் சொல்லுகிறார், பிதாவானவர் இப்படி சொல்லுகிறார். ஸோ ஜீசஸ் இஸ் அவர் எக்ஸாம்பிள். அவர் வாழ்ந்தது போல் நம்மளும் இந்த உலகத்தில் வாழ்ந்தால் நிச்சயமாகவே இட் வில் பி அ வண்டர்ஃபுல் லைஃப். ஆனால் இதில் என்ன பார்க்குறோம் என்றால், இந்த உலகத்தில் பிகாஸ் ஆஃப் ஆல் திஸ் பிஸினஸ் இன் லைஃப் அண்ட் சோஷியல் மீடியாலாம் இருக்கிறதுனால கர்த்தருடைய வார்த்தையை கனெக்ட் பண்ணுறதுல நிறைய பேர் கொஞ்சம் லெத்தார்ஜி ஆகிடுறாங்க. அப்படி என்றால் கொஞ்சம் ஸ்லாத்ஃபுல் ஆகிடுறாங்க. அது கொஞ்சம் ஈஸியாக எடுத்துக்கிறாங்க. இன்றைக்கி நான் படிக்கலை, ஒரு வாரமாக நான் பைபிள் படிக்கலை, ஒரு மாதமாக நான் அந்த கேலண்டர் வசனம் படிச்சிடுறேன், அப்படிலாம் பீப்புள் கைண்ட் ஆஃப் காம்ப்ளசண்ட்டாக ஆகிடுறாங்க. ஆனால் அதில் ரொம்ப டேஞ்சர் இருக்கிறது. அதனால தான் இந்த இன்னைக்கு என்ன சொல்ல போனால் ஜஸ்ட் ஒரு ப்ராக்டிக்கல் திங்ஸ். நம்ம கர்த்தருடைய வார்த்தையில் கனெக்ட் ஆகலைன்னா வாட் வில் பி த கான்சிக்வன்ஸ், அதோடைய விளைவுகள் என்னன்றது நான் உங்களுக்கு சிம்பிளாக நான் சொல்லிடுறேன். ஒன்று என்னென்னா, கர்த்தருடைய வார்த்தையிலேருந்து நம்ம படிக்காமல், அவருடைய வார்த்தையை நம்ம எவ்ரி டே நம்ம படிக்காமல் இருக்கும் போது என்ன ஆகிடும்னா, அஃப்கோர்ஸ் ஃபர்ஸ்ட் திங் இஸ் டிஸ்கனெக்ட் ஃப்ரம் காட். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை என்றால் அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அவருடைய கைட்லைன்ஸ், அவருடைய சமாதானம், அதிலிருந்து நம்ம தனியாக வரும்போது கண்டிப்பாக ஒரு டிஸ்கனெக்ட் ஃப்ரம் காட் வந்துடும். காட் கிட்டேருந்து டிஸ்கனெக்ட் ஆகும்போது நமக்குள்ளே லாட் ஆஃப் திங்ஸ் வில் கோ ஆன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ், நம்ம பைபிள் படிக்கிறதுல அவருடைய வார்த்தையில் கொஞ்சம் நழுவ விட்டோம் என்றால் அவரிடத்துலேருந்து தூரம் போய்விடும். அதனுடைய விளைவு என்னென்றால், we will become very inward thinking. அப்படி என்றால் என்னென்னா, அவருடைய வார்த்தையிலேருந்து வர பலத்தை நம்ம பெற்றுக்கொள்ளாத சூழ்நிலையில் நம்ம தனியாக நமக்குள்ளே பார்த்துக்கிட்டு இருப்போம். நான் என்ன பண்ண முடியும், என்னால் என்ன செய்ய முடியும், அப்படி இல்லைன்னால் ஐயோ என்னால் இது செய்ய முடியல. ஏதர்வே நம்ம யோசிக்கலாம், என்னால் இது செய்ய முடியல, எனக்கு இந்த உதவி இல்லை, என்னை யாரும் கவனிக்க மாட்டுறாங்க, என்ன எல்லாரும் ஒதுக்குறாங்க. இட் வில் பி இன்வர்ட் திங்கிங். ஏன்னா நம்ம கர்த்தர்கிட்டேருந்து நம்ம விலகிட்டதுனால நமக்கு வேறு எதுவுமே தெரியாது. நம்மளை தான் நம்ம ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி பார்க்கும் போது நம்மளுடைய குறைவுகளை ரொம்ப மிகப்படுத்தி பார்க்குற மாதிரி இருக்கும். ஐயோ நான் இவ்வளவு மோசமாக இருக்கிறேனே, கர்த்தர் என்னை நேசிப்பாரா, இல்லைன்னா எல்லாரும் என்னை கைவிட்டுட்டாங்களே, அந்த மாதிரிலாம் இன்வர்ட் திங்கிங் வரும்போது நம்ம என்ன ரொம்ப த தேர்ட் பாயிண்ட்குள்ளே போயிடுவோம், டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன். ரொம்ப நமக்குள்ளேயே நம்ம திருப்பியும் பார்க்கும்போது கர்த்தருடைய வார்த்தையை பார்க்காம நம்ம சுய பலத்தையோ நம்மளுடைய பலவீனங்களையோ நம்ம நோக்கி பார்க்கும்போது கண்டிப்பாக அதிருப்தி நமக்கு அந்த
விளைவை அது கொடுக்கும். அதிருப்தி வரும்போது என்ன ஆகிடும்னா, கர்த்தர் செய்த நன்மைகளெல்லாம் நம்மளால் பார்க்க முடியாது. இன்னும் எனக்கு இது இல்லை, இன்னும் எனக்கு இது கிடைக்கல, அவங்களுக்கெல்லாம் இது இருக்கிறது, எனக்கு இல்லை. ஒரு டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு அதிருப்தி. ஏனென்றால் கர்த்தருடைய நன்மைகளை நம்ம ரசிக்கிறதுக்கு நமக்கு முடியாமல் போயிடும். ஸோ நிறைய காரியங்கள் இருக்குது. நான் சும்மா ஒரு 3 திங்ஸ் சொல்கிறேன். என்னென்னா, நாளைக்கு இன்னும் கொஞ்சம் 3 திங்ஸை இதோடைய கண்டினியூஷனாக சொல்ல போகிறேன். நாளைக்கு மீன்ஸ் மண்டே. என்ன என்றால், இன்றைக்கு நான் திருப்பியாக நான் சொல்கிறேன், கர்த்தருடைய வார்த்தையை நம்ம ஒரு நாள் படிக்கலை, 2 நாள் படிக்கலை, ஒரு வாரம் தான் படிக்கலை, கேலண்டர் வசனம் படிச்சிடுறேன் அப்படின்னு இருக்கும்போது என்ன ஆகிடும்னா, ஃபஸ்ட்டு வில் கெட் டிஸ்கனெக்டட் ஃப்ரம் காட். கர்த்தரிடத்துலேருந்து அந்த உறவில், ஒரு ஐக்கியத்தில் ஒரு கேப் வரும். நெக்ஸ்ட்டு அவரிடத்துல இந்த கேப் வந்ததுனால நம்மையே நம்ம ரொம்ப பார்த்து இன்வர்ட் திங்கிங் ஆகிடுவோம். அது நிமித்தம் என்னன்னா டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன். ஐ டோன்ட் வாண்ட் எனி ஆஃப் யூ டு கோ த்ரூ திஸ். ஒருவரும் அந்த மாதிரி நீங்கள் போக வேண்டாம். ஏன்னா இது அப்படியே பில்டப் ஆகிட்டே போவோம். அந்த பில்டப் தான் நான் அடுத்ததை கண்டினியூ பண்ணுவேன். ஐ என்கரேஜ் யூ, டேக் டைம். எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையில் கொஞ்ச நேரம் எவ்ரிடே, அது உணவு போல், அந்த உணவை நான் சாப்பிடலன்னா எனக்கு ஜீவன் இருக்காது, பலன் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தயவு செய்து ஐ urge you to go and read the word of God and get your strength. Hallelujah. Because அவருடைய வார்த்தை நம்மை பாதுகாக்கும். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, உம்முடைய வார்த்தைக்காக நன்றி, ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி, எங்களை பலப்படுத்துகிற வார்த்தைக்காக நன்றி, எங்களை பாதுகாக்கிற வார்த்தைக்காக நன்றி ராஜா. உம்முடைய வார்த்தையை படிக்க எங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம், எங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை, எங்களுக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி வளரட்டும் ராஜா. இந்த நாள்லையும் கர்த்தாவே, இந்த வீக்கெண்டை நாங்கள் முடிக்கும் போது உம்முடைய வார்த்தையில் பலப்பட்டவர்களாக, பாதுகாக்கப்பட்டவர்களாக இருக்கப்படியா கிருபை தாரும். ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. தூதர்கள் முழுவதுமாக பாதுகாத்து கொள்ளட்டும். எல்லா துதிகன மகிமை நமக்கு செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை இருக்கும் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஹேவ் a wonderful day. rest of the weekend. சண்டே சர்வீஸை மறந்துடாதீங்க. கண்டிப்பாக ஆலயத்துக்கு சென்று அவருடைய பரிசுத்தவான்களோடு சேர்ந்து அவரை ஆராதித்து வார்த்தையை தியானிங்க. ஹேவ் a blessed day. God bless you.